என்னது இது? இங்க நின்னு கார காணோம். அம்மா எங்க போயிருக்கோம்? கண்ணு கட்டிய தூரத்துக்கு கார காணோம். யாரும் திருட வந்து திருடிட்டு போயிட்டானோ? கார் சத்தம் கூட கேட்கவே இல்லையே. இந்த அளவுக்கு கவனம் இல்லாம இருந்தேன். அம்மா எப்படி போயிருக்கோம்? யார் எடுத்துட்டு போயிருப்பா? தம்பி வேற வீட்டுல இல்லையே. ஒரு சமயம் தம்பி சேகர் வந்து எடுத்துட்டு போயிருப்பானோ? ஆனாவே வீட்டுக்குள்ள வந்து சொல்லாம கிளாம எடுத்துட்டு போக மாட்டானே. எப்படி இது நின்னுட்டு இருந்த கார் காணாம போயிருக்கோம்? ஆமா, அந்த மீன்காரிய குடுமிக்காரியும் தானே வந்து கார் கேட்டால்வே. ஒரு சமயம் அவ்வளவு வேலையா இருக்குமோ? ஆனா நான் கார் சாவியை கொடுக்கவே இல்லையே. எப்படி எடுத்துட்டு போயிருப்பாள்வே? ஏல ஓனரு என்னலாம் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கா? பாட்டி, எங்க காருங்க நின்னுட்டு இருந்துச்சு, இப்ப காரை காணோம். அதுவா அந்த குடுமிகாரி தான் எடுத்துட்டு போனா. என்னது, அந்த குடிமிகாரி எங்க காரை எடுத்துட்டு போனாளா? ஆமாலா, நான் வீட்டுல இருந்து வெளியே வந்து எட்டி பார்த்தேன். அவன் கார் பக்கத்துல குடுமி தான் நின்றுகிட்டு இருந்தா. அங்கேயும் இங்கேயும் திருன்னு முழிச்சு பாத்துக்கிட்டு இருந்தா. சொத்த நேரத்துல கதவை ஓபன் பண்ணா காரை ஸ்டார்ட் பண்ணா எடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டா. நான் கூட நினைச்சேன் ஓனர் காரை இவ எடுத்துட்டு போறாளே எதுக்குன்னு. கேக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள பறந்துட்டா. நீ தான் சாவி கொடுத்துருப்பான்னு நினைச்சேன். நீ குடுக்கலையோ? பாட்டி, அந்த மீன்காரி தான் சாவி கேட்டா. நான் தரமாட்டேன்னு தான் சொன்னேன் பாட்டி. ஆனா எனக்கே தெரியாம காரை திருடிட்டு போயிருக்காள்வே. ஏல, காரை திருடிட்டு போற அளவுக்கா சாவியை உள்ளே வச்சிருந்தா? சாவி எங்க நான் கொடுத்தேன்? சாவி வீட்ல தான் இருக்கு பாட்டி. வேற எப்படி அந்த குடுமி திறந்தா? அதான் எனக்கு தெரியல பாட்டி. டூருக்கு போயிருக்கும்போது கதவை திறந்து அவட்டுக்கு உள்ள போய் பட்டு கிடந்தா. இப்பயும் அதே மாதிரி திறந்து எடுத்துட்டு போயிருக்கா. பேதி எடுப்பா குடிமிகாரி, அவளுக்கு பேதி தான் எடுக்குது. இன்னைக்கு வாரட்டு அவளை கஞ்சியா காய்ச்சி தெருல ஊத்திப்பிடி. டாடி டாடி, எல்லாரும் வந்துட்டாவ டாடி. வாங்க வாங்க வாங்க, நீங்க தானே அது? வணக்கம்மா. வணக்கம் சார். வாங்க தம்பி. இவிய யாருமா? ஆண்டி, இவியதான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஓ அப்படியா? நின்னுனே இருக்கீங்களே, உட்காருங்க உட்காருங்க. தம்பி உட்காருங்க. சார் உட்காருங்க சார். அம்மா உட்காருங்கம்மா. சரி டாடி, நீங்களும் உட்காருங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு. ஆமா, குழந்தைங்க டாடி, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. குழந்தை கிச்சன்ல இருக்கிறாம்மா. பச்சைக்கிளி என்ன பண்றா டாடி? அவங்க அக்காவை ரெடி பண்ணின்னு இருக்கிறாம்மா. அப்படியா? சரி டாடி. ஏமா ஓனர், நீ ஏமா இவியல டாடின்னு கூப்பிடியா? அது வந்து ஆண்டி, பழகின கொஞ்ச நாள்ல நீங்க என்ன ஓனர்னு கூப்பிடுறீல்ல, அதே மாதிரி தான் அன்பா நான் டாடின்னு கூப்பிடுவேன். டாடிக்கு 3 பொம்பளை பிள்ளைகளு. ஒரு பொம்பளை பிள்ளை அவிய தத்தெடுத்தது, 2 அவிய பெத்தெடுத்தது. நான் இந்த வீட்டுக்கு ஓனர்ல. அவிய 3 பொம்பளை பிள்ளைகளும் கூப்பிடியதை பார்த்து நானும் டாடின்னு கூப்பிடுவேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி. உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைகளா? ஆமாமா, 2 நான் பெத்த பிள்ளைங்க, 1 தத்தெத்த பொண்ணு. 3மே நான் பெத்த பிள்ளைங்க மாதிரிதாமா. ஏன் இந்த பக்கத்துல நிக்கிது ஒன்று பொண்ணுமே நான் பெத்த பொண்ணு மாதிரிதாமா. ஆமாமா, நானும் டாடியே உண்மையிலே அப்பாவா நினைச்சுதான் டாடின்னு கூப்பிடுவேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பொண்ணு யாரு? இவதாமா என் மூத்த குழந்தை. அதான் சொன்னேனே தத்தெடுத்த பொண்ணுன்னு. அது இவதாமா, பேரு குழந்தை. கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. நீங்க இப்ப பார்க்க வந்திருக்கிறது என்னோட 2வது பொண்ணு. ஓ அப்படியா, சரி சரி. இந்த பிள்ளையும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தீங்களோ? இல்லம்மா, சின்ன வயசுல இருந்து வளர்க்கல. சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்தது அவங்க பாட்டி. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. வளர்த்த பாட்டியும் செத்து போச்சு. இந்த ஊர்ல தான் வந்து வாடகைக்கு இருந்தா. ஓனர் பொண்ணு தான் அவளுக்கு வீடு குத்தது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் அவளுக்கு அப்பாவா நடிக்க வந்து கட்சியில அப்பாவாவே மாட்டேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த நேரம் பத்தாது. ஆமா ஆமா, 1000 எபிசோடுக்கு மேல போன உங்களுக்கு சொல்ல முடியாது. சாட்டா டாடி சொல்லியவெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. சரிம்மா, புரியுது. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்காவ, அவ்வளவுதானே? தத்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவ. டாடி மட்டும் இல்ல, நான் ரோசா பக்கா இன்னும் நிறைய பேர் இருக்காவ. ஐ, ரோசப்பக்கா நம்பர் தான் எனக்கு ஞாபகமே வருது. ஓனர், ரோசப்பக்கா கூட மறந்துட்டே நான் ஒரு குரல் கொடுத்துட்டு ஓடி வந்துறேன். வேண்டாம் வேண்டாம், ஒரு போனை போட்டு கூப்பிடு, அவிலே வந்துருவாவ. வந்திருக்க வீலுக்கு முதல்ல காப்பி எடுத்துட்டு வந்து கொடு. சரி ஓனர். ஆமா, உங்க மூத்த மகளோட புருஷன் வரலையோ? மர்மோ பிள்ளைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குதான், அதனால லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சா வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. என் தம்பியும் அவிய மர்ம பிள்ளைட்ட தான் வேலை பார்க்கான். அப்படியா? சொந்தமாவா ஆபீஸ் வச்சிருக்காரு? ஆமா ஆமா, அவர் ரொம்ப பணக்கார வசதியானவர். இந்த பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓஹோ அப்படியா? அவளுக்கு கை குழந்தை ஒண்ணு இருக்கு. அப்படியா? சரி சரி சரி. பொண்ணை பாத்துடலாமா? பொண்ணு வேற, முதல்ல காப்பி குடிச்சிருங்களா? காப்பிலாம் பிறகு குடிச்சுக்கிடலாம், முதல்ல பொண்ணை பாத்துருவோமே. பொண்ணு பிடிச்சிருந்துன்னா அரை உட்காந்து காப்பி குடிச்சிட்டு மெதுவா பேசிட்டு போவோம். சரி ஆண்டி, நீங்க சொல்லிதான் சரிதான், பொண்ணை வர சொல்லிடுவோம். டாடி முதல்ல பொண்ணை தான் பாக்கணும்னு சொல்லியாவ ஆண்டி. சரிம்மா ஒன்று பொண்ணு. மாடி பச்சை கிளி, அக்கா மஞ்சள் கிளிய கூட்டின்னு வாமா. சரி டாடி, 2 minutes இதோ வந்து விடுகிறோம்.
பச்சை கிளிங்கிறது உங்க மூணாவது பிள்ளையோ? ஆமாம்மா, அவ என் மூணாவது குழந்தை. அவளுக்கும் மாப்பிள்ள ரெடியா தான் இருக்குது. மஞ்சக்கிளி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளை கட்டி குத்துற வேண்டியதான். அப்படியா, சரி சரி. ஆமா, இது உங்க சொந்த வீடா? ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல, நான் தான் அவளுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்தேனே. இது என்னோட வீடு. எனக்கு 10 வீடோ 10 மாடோ இருக்கு. அதுல ஒரு வீட்டை தான் அந்த குழந்தைக்கு வாடகைக்கு விட்டேன். இங்கதான் இப்போ டாடியோ பச்சைக்கிளியோ மஞ்சக்கிளியோ வசிக்காவ. சரிம்மா சரி. நான் ஏதோ ஒரு நினப்புல கேட்டுட்டேன். நீ முதல்ல சொன்னால மறந்துட்டேம்மா. பரவாயில்ல ஆண்டி, நீங்க தெரிஞ்சுக்கிட்டே நல்லதானே. என் பொண்ணு சென்னையில தான் வேலை பார்த்துன்னு இருந்தா. மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுக்கறதுக்காக தான் அவளை அங்க இருந்து இங்க வர வச்சிருக்கிறேன். மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தாமா என் பொண்ணு. அப்படியா? ஆமாமா, நீங்க வேலைக்கு வேணாலும் அனுப்புங்க. என் பொண்ணு வீட்டையும் பார்த்துப்பா, வேலையும் பார்த்துப்பா. சரியான கெட்டிக்காரி. எங்களுக்கு வேலைக்கு போகணும்னு கூட அவசியம் இல்ல. பொறுப்பா இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டாலே போதும். அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாமா. அம்மா இல்லாம வளர்த்த குழந்தை. பொறுப்பா அவதான் அம்மா மாதிரி இருந்து எங்களையே பார்த்துப்பானா பாருங்களேன். ஓ அப்படியா? ஆமாமா, நாங்க அங்க இருந்த வரைக்கும் அவதான் நல்லா பார்த்துப்பா. அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக மஞ்சக்கிளி இங்க வர வச்சிட்டோம். அப்போ உங்களுக்கு அங்க சொந்த வீடு இருக்கோ? இல்லம்மா, வாடகை வீடு தான். என் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்துன்னு இருந்தா. இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டா. நாங்களும் இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் ஊரை பக்கம் போற மாதிரிலாம் ஐடியா இல்ல. ஓ சரி சரி. இங்க எனக்கு தத்தெடுத்த பொண்ணு கிடைச்சதுனால தம்மா இந்த பொண்ணை விட்டுட்டு என்னால அங்க போக முடியல. நான் பெத்த பொண்ணுங்க என்னைய புரிஞ்சுக்கும். தத்தெடுத்த பொண்ணு தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல. அதான் இதான் என் ஊரு, இதான் என் வீடுன்னு இங்கே தங்கினம்மா. பரவாயில்ல, தத்தெடுத்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களே. நான் என்னம்மா பாசம் வச்சிருக்கிறேன், அது இன்னும் என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்குதுமா. என்னைய அப்பாவை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம தங்கச்சிங்களா அப்படி பாத்துப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கூட பழகி பாருங்கம்மா, இன்னும் சந்தோஷப்படுவீங்க. டாடி, அக்காவை கூட்டிட்டு வந்து விட்டேன். சரிம்மா பச்சைக்கிளி. மா பாத்துக்கோங்க, இதான் என் பொண்ணு மஞ்சக்கிளி. பக்கத்துல நிக்கிறது என் மூணாவது குழந்தை பச்சைக்கிளி. அப்படியா? இதான் பொண்ணு. நல்லா அழகா இருக்கா. முடிதான் சாட்டா வெட்டியிருக்கா. வேணா சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் 6 அடி கூந்தல வளர்த்துருவா. மெயின்டைன் பண்ண முடியலன்னு சாட்டா வெட்டி வச்சிருக்கிறா, அவ்வளவுதான். அவ்வளோ பார்த்து என் சின்ன பொண்ணும் வெட்டிக்கினா. நானும் அதனாலதான் சாட்டா வெட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப முடி கொட்டுது பாத்துக்கிடுங்க. மெயின்டைன் பண்ணவே முடியல. வெயில் வேற ஜாஸ்தியா இருக்குல்ல. எனக்கும் கல்யாணம் ஆகும்போது ஏகப்பட்ட முடி இருந்துச்சு. இப்பதான் ஒரு 4 வருஷமா முடிய வெட்டிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, சரி சரி. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆண்டி, பொண்ணு வந்து நிக்குது. மத்த கதையை பேசாம பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நல்லா அழகா இருக்கா பாக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகன்கிட்ட கேட்டு சொல்லி. ஐயா, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. ஏங்க உங்களுக்கு? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அப்ப சரிங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். என்னம்மா, என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு இங்க வச்சே கேட்டுக்கிடுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போனோம், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கேன். உங்க கதையே மாத்தாம எங்களுக்கும் அவசர அவசரமா பூ வச்சிட்டோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கல, அதனால அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தெளிவா கேட்டுக்கிறதுல ஒரு தப்பு இல்லம்மா. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதா? எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பொண்ணு கேட்டுருங்க. எம்மாடி மஞ்சக்கிளி, மாப்பிள்ளைய பிடிச்சிக்குதாம்மா? எப்பா, உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஓ மனசுல என்ன இருக்குதோ அதை சொல்லுமா. யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. பிடிச்சிருக்குப்பா. சரிம்மா மஞ்சக்கிளி. அப்புறம் என்ன, என் பொண்ணே சொல்லிட்டா பிடிச்சிக்குதுன்னு மேல் கொண்டு பேச வேண்டியதை பேசுவோம். மாடி பச்சைக்கிளி, அக்காவை உள்ள கூட்டு போமா. பாட தெரியுமா, ஆட தெரியுமா என்று ஒண்ணுமே கேட்கவே இல்லை. சட்டென்று பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டீர்கள். அதெல்லாம் எதுக்குமா, வேண்டாம். என் பொண்ணு பச்சைக்கிளி கொஞ்சம் வாய் துடுக்கு, டக்கு டக்குன்னு பேசுவா. மஞ்சக்கிளி அப்படி இல்ல, ரொம்ப சாஃப்டான பொண்ணு. கொஞ்சம் அதட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கனாலே பயந்துருவாமா, உடனே அழுதுருவா. அப்படியா? ஆமாமா, மஞ்சக்கிளி ரொம்ப சாஃப்ட். சரி சரி, நாங்க நல்லா பாத்துக்கிறோம். என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிடி. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அக்கா வா, உள்ளே போலாம். மாமாவே சைட் அடித்தது போதும். அப்புறம் பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்விய? ஓனர் அண்ட் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லி விட்டேனம்மா. சொல்லியா? நாங்க தான் எதுவுமே கேட்கல. பொண்ணு பார்த்த பிறகு பேசிக்கிடலான்னு இருந்துட்டேன். என்ன செய்விய? நான் என் பொண்ணுக்கு 15 பவுன் நகை சேர்த்து வச்சுன்னு இருக்கிறேம்மா. அதை அப்படியே என் பொண்ணுக்கு போட்டுடுறேன். நிச்சயதார்த்த செலவை நாங்க ஏத்துக்கிறோம், கல்யாண செலவை நீங்க ஏத்துக்கோங்க. பூ வைக்கிறதுக்கும் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். வேற அதுக்கு மேல எங்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா முடியாதுமா. இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். பரவாயில்லையே, இவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும்னு கரெக்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டீல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி ஆட்களை தான் நான் பார்த்துருக்கேன். இதை தான் செய்வேன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சௌமி வீட்டில் நாங்கள் பொண்ணு பார்த்தோம். அவிய எதுவுமே போட மாட்டேன்னு தான் சொன்னாவ. ஆனால் வீடு எழுதி தரணும்னு சொன்னாவ. அந்த வீடு மதிப்பு ஒரு 20 லட்சம் இருக்கும் இப்போவே. பிற்காலத்தில் அது இன்னும் அதிகமாக போகும். நீங்கள் 15 பவுன் தான் போடுவேன்னு சொல்கிறீங்க. 15க்கு பதிலாக 17 போட்டுருங்களா? மாப்பிள்ளைக்கு ஒரு 2 பவுன் செயின் மட்டும் போட்டுருங்க. உங்கள் மகளுக்கு 15 போட்டுருங்க. அப்புறம் கல்யாண செலவுக்கு ஒரு 3 லட்சமாவது கையில் தந்துருங்க. நாங்களும் தாலிலாம் செய்ய வேண்டி இருக்குல்ல. பூ வச்சுட்டு நேராக கல்யாணத்தை வச்சிருவோம். நிச்சயம்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நிச்சயத்துக்கு பண்ணுற செலவை எங்ககிட்ட பணமாக தந்துருங்க. என்ன சொல்றிய? அது தங்கம் இப்போ கம்மியா விக்கல. 2 பவுனுங்கிறது 2 லட்சத்துக்கு மேல போகுது. 3 லட்சம் வேற கையில கேக்குறீங்க. இல்லை, நீங்கள் மண்டபம் பிடிச்சி நிச்சயம் வச்சாலும் அதுக்கு ஒரு 2-3 லட்சம் ஆகும்ல. நான் அந்த பணத்தை தான் கேட்கேன். நாங்களும் தாலி வாங்கணும், கல்யாண செலவு இருக்கு, சேலை துணிமணிலாம் எடுக்கணும். கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் ஏகப்பட்ட செலவு. சரிம்மா, எங்க மருமக புள்ள வரட்டும். அவராண்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம். ஓண்டர் பொண்ட சொல்லிட்டா அவ உங்ககிட்ட சொல்லிடுவா. சரி, ரொம்ப சந்தோஷம். குழந்தை சீக்கிரம் காப்பி எடுத்துனுவாமா. டாடி பாப்பா முழிச்சிட்டு வந்து எடுத்துட்டு வாரேன். சரிம்மா, தங்கச்சியாண்ட குத்து விடு இல்லனா. சரி டாடி. அம்மா, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். மகனே ஆசீர்வாதம். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. சரிப்பா, ஒரு 5 நிமிஷம் உட்கார அவன் கூட பேசணும். தோட்டத்துல ஏதோ அவசர வேலை இருக்குதாப்பா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவசரமா பாக்குற அளவுக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. அதனால தானே நானே வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போறேன். சரிப்பா, உட்காரு, உங்ககிட்ட பேசணும். என்னம்மா, சொல்லுங்க. மகனே ஆசீர்வாதம். உன் மகன் அந்த ரூபி பிள்ளை கூட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கப்பா. ஏம்மா, இத பத்தி தான் பேசணும்னா நான் உட்கார்ந்துருக்கவே மாட்டேம்மா. அன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. மறுபடியும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரும்போது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. நீங்களும் அமுதாவும் சொன்னதுனால தான் நான் இதுக்கு சம்மதிக்கவே செஞ்சேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. உன் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு மட்டும் இப்ப கல்யாணம் நடக்கலன்னா அவன் வேற ஒரு சாத்தான இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அதால இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். நம்ம அனுமதி இல்லாம அவன் எப்படிமா கூட்டிட்டு வருவா? நம்ம அப்படி சொல்ல முடியாதுப்பா. யார் மனசுல என்ன இருக்கோ அது எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். உங்க வீட்டுக்கு வந்திருக்க மருமக ரொம்ப தங்கமான பிள்ளை, நல்ல குணம். அவிய வீட்டுல அவ்வளவு வசதி இருந்தோம் இங்க தன்மையா நடந்துக்கிடியா? அவளுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அத நம்ம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுறணும்ப்பா. அதே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்காக தான் உன் மகனும் என்ன அவ கூட ஒழுங்கா பேசாம இருக்கான். நீ புத்தி சொல்ற இடத்துல இருக்கா. நீயும் இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? என்னமா செய்ய சொல்றிய? நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். சரி சரின்னு சொல்லுவான், மறுபடியும் அதே தான் செய்வான். நான் அதனாலதான் எதுலயுமே தலையிடுறதே இல்லை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கேன். காலம் தானே எல்லாத்தையும் சரி பண்ணும். அது சரிதான்ப்பா. அது சரி பண்ணோன்னு நம்ம பாட்டுக்கே இருக்க கூடாதுல்ல. நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? 2 பேரையும் தனியா எங்கேயாவது டூருக்கு அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அம்மா இப்போ ஊட்டி கொடைக்கானல் டூர் போயிட்டு வந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஒத்த பைசா செலவாகல. எல்லா செலவையும் சரோஜாவே ஏத்துக்கிட்டா. அதனால சரோஜா கிட்ட எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டு சொல்றேன்ப்பா. அதே மாதிரி ஒரு டூரை அவிய 2 பேருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா? அதெல்லாம் எதுக்குமா? அப்பந்தாப்பா அவிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாவ. 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே போதும். ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இங்கேயே பேச வேண்டியதானே? 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்காவ. இருக்காவப்பா. இருந்தாலும் ஒழுங்கா பேசிக்கிட்டதே இல்ல. யார் சொன்னா அப்படின்னு? அந்த பிள்ளை எதுவும் சொல்லிச்சோ? ஒரு பிள்ளையோட முகத்தை பார்த்தாலே தெரியும்பா. அவ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காளா இல்ல வருத்தமா இருக்காளான்னு. வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. அவ கண்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. அதுக்கு நம்ம ஆளாகவே கூடாதுப்பா. அதுக்கு தான் சொல்லியே 2 பேரும் ஒரு சின்ன டூர் போயிட்டு வரட்டும். ஒரு வாரத்துக்கு போல. அத நீயே அரேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணுப்பா. பெருசா ஒன்றும் செலவாகாது. என்ன ஒரு 50,000 வேணா செலவாகலாம். 50,000ங்கிறதும் பெரிய காசு தானே. நான் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தா 50,000 டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஆனா இப்போ தோட்ட வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குதான். ஆனா அந்த பணத்தை வச்சு வீடு கட்டலான்னு பாக்கேன். நீங்க இப்படி டூர் போறதுக்கெல்லாம் செலவு பண்ண சொன்னா எப்படிமா? நம்ம பூமி தாய் நம்மள கைவிட மாட்டாப்பா. விவசாயம் பண்ற இடத்துல நம்மளுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். 50,000 உன்னோட மகன் வாழ்க்கைக்காக தானே செலவு பண்றா.
ஓயாம வேண்டாம், இந்த ஒரே ஒரு தடவை எனக்காகப்பா 2 பேருக்கும் ஊட்டிக்கு டிக்கெட்டை போடு. மகிழ்ச்சியா 2 பேரும் போயிட்டு வரட்டும். சரிம்மா, நீங்க சொல்றதுனால அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்ன பண்ணணும்னு பாக்கேன். நீ ஒன்றும் பார்க்காண்டா, சேகர் கிட்ட சொன்னாலே போதும், அவனே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவான். சரிம்மா, சேர்ட்ட சொல்லுவோம். ஏங்க அப்பயே போறேன்னு வந்து எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிய? ஒன்னும் இல்லாமதா நம்ம மகன் ஜோசப்ப டூருக்கு அனுப்பி வைக்க சொல்லியாவ அம்மா. டூருக்கா? எதுக்கு? இவையெல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம டூருக்கு போயிட்டு வந்துட்டாவ. இப்போ அவனே போக வச்சிடணுமா? ஆமாடா, அவன் ஒத்தையில போவான்டா, பொண்டாட்டியோட சேர்ந்து போயிட்டு வரட்டும். எதுக்கு வீண் செலவு? அங்கெல்லாம் போனா செலவு அதிகமாகும், எங்கேயும் போவான்டா. இப்படி இருந்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப பேசுவாவ எப்ப பழகுவாவ? வீட்டில் இருக்கும்போது பேசணும் பழகணும், அது இத்தனை பேர் இருக்க இடத்துல சரிபடாதுமா. வெளியே எங்கேயாவது போனாதான் அவைய 2 பேரும் தனியா இருப்பாவ, மனசு விட்டு நிறைய பேசுவாவ. ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பா பிடிக்கும். ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? ஒன்னா சேர்ந்து வாழணும். அவளுக்கு நோய் சரியாகணும், அதுதான் முக்கியம். நோயெல்லாம் சரியாயிடும், அதுக்குதான் இப்ப சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சுல்ல. அதனால 2 பேரும் ஒன்னாதானே இருக்காவ. சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கு, வியாதி ஒன்றும் சரியாகல. சரியாயிடுமா? இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா சீக்கிரமே சரியாயிடும். அதனால நீ இந்த விஷயத்துக்கு மட்டும் தடை போடாதம்மா. அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். ஏங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்க பாரு அமுதா, எங்க அம்மா வயசானவி, அவிய சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அங்க போன இடத்துல நிறைய ஜோடிகளை பார்த்துருப்பாவளா இருக்கும், அதனால கூட அவிய சொல்லலாம். நீ எல்லாத்துக்கும் வேண்டாம்லாம் சொல்லாத, நான் பாத்துக்கிட்டே. அம்மா டூர் போயிட்டு வரட்டும். சரிப்பா.